அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 208. இந்த நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கோயம்புத்தூர் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் கணேசன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார். முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் என்றாலே ஆய்வு சார்ந்து மட்டுமே இயங்கக்கூடியவர்கள் என்ற ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. ஆனால் கணேசன் அவர்கள் அதையும் தாண்டி மிக சிறந்த படைப்பாளராக இருக்கிறார். ஒரு புறம் கவிஞராக இருக்கிறார், மற்றொரு புறம் சிறுகதை படைப்பாளராக இருக்கிறார். இலை சொட்டும் நீர்த்துளி என்கின்ற ஒரு கைக்கு நூலினை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த கட்டை விரல் இங்கே கவிதையானது என்கின்ற ஒரு சிறுகதையினை எழுதியிருக்கிறார். அது சாகித்ய அகாடமி எழுத்தாளர், மிகவும் புகழ்பெற்ற கன்னியாகுமரியினுடைய படைப்பாளர் பொன்னிலன் ஐயா அவர்களினுடைய வாயால் பாராட்டை பெற்றிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அவர் பேச எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நூல் பெத்தவன், இமயம் அவர்களினுடைய பெத்தவன் என்ற நாவலை பேச இருக்கிறார். இந்த பெத்தவன் நாவலினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நாடகமாக நடித்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு பெருமை மிக்கவர் இன்றைய நூல் கருத்துரையாளர் கணேசன் அவர்கள். அதை பல்வேறு இடங்களில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். கோவையில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கல்லூரி, ஒடிசியா வளாகம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி போன்ற பல்வேறு இடங்களிலே நாடகமாக இந்த நூலிலே வரக்கூடிய கதாபாத்திரத்தினை ஏற்று அவர் நடித்திருக்கிறார். அவர் இன்னொரு புறம் பார்த்தால் அவரை நடிகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு திறன் இருந்தாலே மிகப்பெரிய திறமையாக இருக்கும். ஆனால் இவருக்கோ சிறுகதை, கவிதை, நாடகம், ஆய்வு என்று பன்முக பரிமாணம் இருக்கிறது. இவர்களை போன்ற இளைஞர்களை பார்த்துதான் பாரதி ஒளி படைத்த கண்ணினாய் வாவா என்று பாடினாரோ என்னவோ. அடுத்ததாக அவருடைய கர்னல் பெனிகுக் இளைஞர் நல அறக்கட்டளையினுடைய செயலாளராகவும் இருக்கிறார். ஆய்வு இந்த பணிகளை எல்லாம் தவிர்த்து கூட ஒரு சமூக நலன் சார்ந்த பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கிறார். 2023ஆம் ஆண்டு யுஜிசி நெட் தேர்விலை தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இவருடைய ஆய்வு தலைப்பு திரைக்குடி வாழ்வியலுக்கு முந்திய இனக்குழு மக்கள், சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு ஆய்வு. எனவே பன்முக திறன் வாய்ந்த பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் கணேசன் அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். இமயம் அவர்களினுடைய பெத்தவன் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க கோயம்புத்தூர் பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். என்னுடைய ஒளி சரியா கேக்குதாங்கம்மா? கேக்குதாங்கய்யா? சரியா. ஒரு பெரும் முனைப்பாக ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தொடர்ந்து 208 என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு. அந்த இலக்கை தாண்டி இப்பொழுது வாராந்திரமாக நூல் வாசிப்பு மையம் என்று ஒன்றை உருவாக்கி இளைஞர்களை, வாசகர்களை, மாணவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்வாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே பெரும் பேராளுமைகள், பெருந்தகைகள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள்லாம் வருகை தருவது என்பது எங்களை போன்ற வாசிப்பாளர்களுக்கும் பேசக்கூடிய ஒரு முனைப்போடு இயங்கக்கூடியவர்களுக்கும் அது பெரும் ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பெத்தவன் அப்படிங்கிற அந்த கதைக்குள்ளார அப்படியே நம்ம கொஞ்சம் போகலாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இயல்பாகவே பேசுறேன். பேசும் பொழுதோ அல்லது கதை குறித்தோ ஏதேனும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் எனக்குள்ள இருக்குமே, ஆனால் அது கதை நிறைவுக்கு பிறகு எல்லாரும் சுட்டி காட்டுங்க. மென்மேலும் வந்துட்டு ஏன்னா அவ்வளவாக அதிகமாக பேசவில்லை என்ற காரணத்தினால சின்ன சின்ன தடுமாற்றமும் தயக்கமும் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது எளிமையான ஒண்ணு. மாணவர்கள் மத்தியில ஒரு ஆசிரியனாக பேசினது அப்படிங்கிறது வேறு. ஆனா இவ்வளவு பேராளுமை மிக்க நிறைய வாசிப்பாளர்கள் மத்தியில வாசிக்கும் போது எப்பொழுதுமே உள்ளபடி நாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் டைப்படிக்க தான் ஆரம்பிக்குது. அதனால இருக்கிறவங்க பொறுத்திருந்து மன்னித்து வழிகாட்டுமாறு என்னுடைய அன்பு வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு இந்த பெத்தவன் அப்படிங்கிற குறுநாவலுக்குள்ள இப்ப நம்ம பயணிக்கலாம். இந்த பெத்தவன் அப்படிங்கிறது எழுத்தாளர் இமயம் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பேராளுமை. அவரால் எழுதப்பட்டது. ஆனா எனக்கு அறிமுகமானது பூசாக்கோ கலையறிவியல் கல்லூரியில நான் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேராசிரியர் ராமராஜ் ஐயா அவர்கள் நாடகம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறவர். அவரு
எல்லா துறை மாணவர்களிருந்தும் நாடக ஆட்களை உருவாக்கி அவர்களை வந்து நெறிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தார். அப்போ தமிழ் துறை சார்ந்து மாணவர்களை நாடகமாக இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெத்தவன் கதையை கொண்டு வந்து முன் வச்சார். அதுல பெத்தவனாக நான் தேர்வு செய்யப்பட்டேன். எனக்கு நாடகம் நடிக்க வரைக்குமே, ஏன்னா இதுக்கு முன்பாக ஒரு நடிகனாக நான் இருந்தது கிடையாது, நடிப்புனா என்னன்னு தெரியாது. ஆனா அவர் மெல்ல 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 ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களுக்கு வந்துட்டு அதே நாடகத்தை வந்துட்டு அவர் நடத்தி கொண்டு போனார். அப்படி போகும்போது ஆரம்பத்தில் நான் பெத்தவனாக நடிக்கும் பொழுது இருந்த அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது இறுதியாக ஜமால் முகமது கல்லூரியில வந்துட்டு நாங்க அப்பதான் எங்களுடைய 2018 நிறைவு நாள்ல அங்கதான் பண்றேன். என்னுடைய அங்க பண்ணும்போது இருந்த மாற்றம் அப்படிங்கிறது அவர் சுட்டி காட்டினார். இப்பதான் ஒரு பெத்தவனா இருந்திருக்கிறார் அப்படின்னு. வெறும் இது எனக்கு வாசிப்பாக வரல, வெறும் கதாபாத்திரமாக மட்டுமே வந்துட்டு அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனா வாசிப்புக்குள்ளாக போகும் பொழுது உண்மையிலே இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு பெத்தவனாக நம்ம நிறைய ஆய்வு மாணவர்கள் அப்படிங்கிறவங்க மனமாகாதவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு பெத்தவனுடைய வழி என்ன, இந்த சமூகம் வந்துட்டு கட்டமைப்புக்கூடிய இந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தகப்பனுடைய வேதனையை எத்தனை மகள்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற எல்லா கேள்விகளையுமே கேட்குது. இன்னொன்னு, இந்த குருநாவலை வந்துட்டு முன்னாடி அவர் எழுதும் போதே சொல்லுவாரு, முன்னுரையிலே அந்த வாசகம் வந்துட்டு நீங்க படிக்கிறதுக்கு காண கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு இலக்கியம் என்ன செய்யும் அப்படின்னா, இலக்கியம் என்பதே வாழ்வியலை பிரதிபலிப்பது அப்படின்னு சொல்றோம். நம்ம லிட்ரேச்சர் இஸ் எ மிரர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பாடம் போதிக்கிறோம். அப்போ வாழ்க்கையினுடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு களமா இருக்கு. ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்வுகளை வந்துட்டு நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இலக்கியமாக இல்லாம, இந்த கதை வெளிவந்த 2 மாதங்களில் இதே போன்ற ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல நிகழ்ந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அப்படி இந்த நிகழ்வுகள் வந்துட்டு ஒரு இலக்கியத்தினுடைய சாரம் அப்படியே வாழ்க்கையில பிரதிபலிக்குது அப்படிங்கிறத இது இந்த நாவல் அப்படிங்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு சாட்சியாக அமையுது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இலக்கியத்தை வாசிக்கூடியவர்கள் இங்க வந்து நீங்க குறைந்து வந்துட்டே இருக்கிறதுனால இதனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சக மனிதனை நேசிக்கக்கூடிய நேசிப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிருது. ஒரு அவ்வளவு காலமாக ரொம்ப நாளா பெத்துக்கிற குழந்தையே இல்லாம 20 வருஷம் கழிச்சு பிறக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் தகப்பட புரிஞ்சுக்காம வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான நிறைய விடயங்களை வந்துட்டு இந்த நாவல் வழியாக நம்ம பார்க்க முடியும். எங்களுடைய பேராசிரியர் ஐயா வந்துட்டு இந்த நாடகம் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார் ஒரு செய்தி. இந்த கதையை நாங்க நாடகமாக நிகழ்த்துறோம் ஐயா, அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும்னு சொல்லிட்டு இமயம் ஐயாட்ட பேசும் பொழுது அந்த கதையை குறித்து அவர் சொன்ன ஒரு கருத்து, இந்த கதையெல்லாம் நம்ம எழுதுறோம், நிகழ்வுகளாக வாழ்க்கையிலும் பிரதிபலிக்குது. உடுமலையில நேரடியாகவே பகல்ல ஒரு ஆணவ கொலை அல்லது கௌரவ கொலைன்னு சொல்லிக்கிறாங்க, நாங்க நடக்கிறத பாக்குறோம். இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல, கடலூர்ல வந்துட்டு தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்லாம் வீடு புகுந்து வந்துட்டு ஒரு பெண்ணை கணவனோட சேர்ந்து வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சிரிக்கக்கூடிய விடயங்களும் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த கதைகள்லாம் எழுதுறோம், ஒரு பெண் கூட வந்துட்டு இந்த கதையை படித்ததுக்கு பின்பாக நான் என் தகப்பனை புரிந்து கொண்டேன், நான் இந்த ஒரு நோக்கத்துலதான் எழுதினேன் அப்படிங்கிறத ஐயா பதிவு பண்ணதாக சொல்லியிருப்பார். உண்மையிலேயே நாம் இந்த சமூகம் அப்படிங்கிறது எப்படி கட்டமைச்சிருக்குது, இந்த குடும்பம் அப்படிங்கிற நிறுவனம் எதுக்கு, சமூகம் அப்படிங்கிற நிறுவனம் எதுக்கு, இது எல்லாமே மனிதனுடைய வாழ்வியல் தானே. இதுக்கு முன்னாடி நம்ம காடுகள்லயும் மலைகள்லயும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வந்துட்டு எல்லாரும் ஒரு இனக்குழுக்களாக ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியாக தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம். எத்தனையோ இலக்கியங்களாக நீதி இலக்கியங்களாக அப்படி இருந்த ஒரு சமூகத்துல தானே நம்ம வந்தோம். எனக்கு இன்னும் கூட ஆச்சரியமா இருக்குது, சங்க காலத்துல நம்ம வந்துட்டு நிறைய அகவாழ்வியல் புற வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியலுக்கு ஒரு இலக்கணத்தை வகுத்த ஒரு சூழலுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப அகவாழ்வியல் அப்படின்னும் போது ஒரு தலைவன் தலைவி 2 பேருக்குமான காதல், அங்க உடன்போக்கெல்லாம் நிறைய நிகழும். அப்ப உடன்போக்குல வந்துட்டு அங்க எங்கேயுமே தகப்பனை பத்தி சங்க இலக்கியத்துல பேசுதா அப்படிங்கிறது ரொம்ப அரிய செய்தி. அங்கங்க வந்துட்டு ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம தகப்பனை பத்தி படிக்கிறோம். ஆனா முழுமையாக ஒரு தகப்பனுடைய உளவியல் சார்ந்த அல்லது அவருடைய அன்பு சார்ந்த விடயங்கள் நம்ம பாக்குறோமோ அப்படின்னா பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. தாய் தான் பதறி அடிச்சுட்டு ஓடுவா, என் பொண்ணு எங்க போனாலோ ஆளை காணமே அப்படின்னு போய் கேட்கும் போதெல்லாம் அங்கெல்லாம் கண்டோர் கூட்டுரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. வழியில யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்க முன் வைப்பாங்க, உன் பொண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பையன் நல்ல பையனா இருக்கிறான், உன் பொண்ணுக்கு சின்ன முள்ளு குச்சினா கூட அவனால தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு யாராவது சொல்லும் போது தாய் தன்னை தேற்றிக் கொள்கிறாள். பரவாயில்ல, என் பொண்ணு அப்ப நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கிறா. சில இடங்கள்ல தாய் வந்துட்டு மகள் அத்தனை வருடமாக தேனும் பாலும் கலந்து வந்துட்டு தங்க வெள்ளி கிணத்துல எல்லாம் வந்துட்டு சோறு ஊட்டக்கூடிய தாய் அவ்வளவு வருட காலமாக வந்துட்டு பார்த்து பார்த்து பொக்கிஷமாக வளர்த்த ஒரு பெண்ணை யாரோ ஒருத்தவங்க இப்ப வந்தவங்க நேற்று வந்தவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மீண்டும் வந்துட்டு எதுக்காக பதட்டப்படுறா அப்படின்னா அவன் நல்ல கணவனே தேர்ந்துட்டு இருக்கிறாளா அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அவ தயங்குவா.
இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மனசுல தேர்த்திக்கிறாங்க. முத்து அப்படிங்கிறது கடலுக்குள்ளதானே பிறகுது, அது என்ன கடலுக்கா சொந்தமா இருக்குது, வைரம் அப்படிங்கிறது எங்க பிறகுது, அதுவும் வந்துட்டு பெரிய ஆழத்துலதான் பிறகுது, ஆனா அதுனா அதுக்கே சொந்தமாயிருதா, யாரோ ஒருத்தவங்க சொந்தம் கொண்டாட்டு போகிறது தானே. அப்போ அந்த ஒரு இயற்கை சார்ந்த புரிதலும் வாழ்வியல் சார்ந்த ஒரு புரிதலும் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த தாய்மார்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு சமூகம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்ததுக்கு பிறகு நம்மள வாழ விடுறாங்களா? பெரிய இடங்கள், நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு அது ஒரு பெரிய முரணாவே இருக்குது. ஏன்னா இயற்கை சார்ந்த சூழல்குள்ள பார்த்தோம்னா ஒரு சாதாரண காக்கா, குருவி, விலங்குகள் கூட பாத்தீங்க அப்படின்னா தன் இணையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நம்ம பாக்குறோம். ஆனா சமூகத்துக்குள்ள இவனைத்தான் வந்துட்டு மணந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள எங்க நமக்கு குறுந்தொகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யாயும் யாயும் யாராகி ஹீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல்லாம் நம்ம அதுவே திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நீயும் நானும் ஒரே ஊர், வாசுதேவன் நல்லூர் அப்படின்ற புது கவிதைகள்ல அதை சாடக்கூடிய தன்மையிலையும் நம்ம ஈகிறோம். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு மகள் நிறைய களங்களை வந்துட்டு தொட்டு பேசும். இங்க சாதி சரின்னு பேசவோ இல்ல பெத்தவங்க வந்துட்டு வளர்ப்பு சரியில்லைன்னு பேசுறதுக்கோ அல்லது காதல் அப்படிங்கிற தப்புன்னு பேசுறதுக்கோ நமக்கு இல்லை. ஒரு இலக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம், அந்த வாசிப்பின் வாயிலாக நமக்கு என்ன விளங்குது அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்காக மட்டுமே இதை நான் ஒரு பொறுமையா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். நான் ஆரம்பத்துல இந்த கதை தொடங்கும் போதே ஊரே கூடி வந்துட்டு பஞ்சாயத்து கூடி நிக்குது. அங்க தலை கவிழ்ந்த ஒரு மனிதனாக ஒரு பெண்ணை பெற்ற, ஒரு பெண் இல்ல 2 பெண்களை பெற்ற ஒரு தகப்பன் வந்துட்டு தலை குனிந்து நிக்கிறான். அங்க ஆரம்பத்துல கேட்கும் போதே வந்துட்டு 3 முறை தப்பி போச்சு. அவரு சத்தியம் பண்றாரு, குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றாரு, என் குடி தெய்வத்து மேல ஆன இந்த தடவை தப்பாது, எப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. எதுக்காக சத்தியம் பண்றாரு அப்படின்னா, எப்பொழுதுமே வயதுக்கு வந்த பெண்ணை வைத்திருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் அப்படிங்கிறவன் ஊரை கூட்டி தான் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து சீரும் சிறப்புமா வாழணும் அப்படின்னு வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள இருக்கும். ஆனா இங்க இந்த கதையில ஒட்டுமொத்தமாக அப்படியே முரணாக நடக்குது. இது 2 விடயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அகவாழ்வியலும் இருக்குது, இன்னொன்னு புறவாழ்வியலும் இருக்குது. அகவாழ்வியல் அப்படிங்கிறது பெண்ணுடைய காதல் சார்ந்த வாழ்வியல் அப்படிங்கிறது, ஆனா அங்கதான் சிக்கலை ஏற்படுது. அந்த சிக்கல் அப்படிங்கிறது புறவாழ்வியல்ல எப்படியான ஒரு சமூகத்தின் மத்தியில ஒரு விளைவுகளை ஏற்படுது, சமூகம் எப்படி அதற்கெல்லாம் வந்துட்டு விளைவுகளை தருது அப்படிங்கிற விடயங்களை எல்லாம் இங்க நம்ம பார்க்க முடியும். தகப்பன் வந்துட்டு பஞ்சாயத்து முன்னாடி சத்தியம் பண்ணி எதுக்காக சத்தியம் பண்றாரு அப்படின்னா, தாம் பெத்த மகளை தன் கையால கொள்றதுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இப்படிதான் அந்த கதையினுடைய இது இருக்கு. நினைச்சு பாருங்க, 20 அந்த அந்த தகப்பனுக்கு 20 வருடமா குழந்தையே இல்லை. எங்கெங்கேயோ கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டுதல் வைக்கிறாரு. எல்லா வேண்டுதல வச்சு கடைசியில வந்துட்டு திருவண்ணாமலை நாராயணன் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மகளே பிறகுறா அப்படின்னு. ஊர்ல இல்லாத பேரெல்லாம் ராக்காயி, மூக்காயி அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நான் இந்த பேரெல்லாம் இல்லாம உனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி நான் பேர் வைக்கிறேன். ஒரு இடத்துல அந்த அப்பா பதிவு பண்ணுவாரு, நான் எல்லாம் கேட்டேன், கோயில் கோயிலா போய் வருஷம் தவறாம குலதெய்வத்துக்கு வந்துட்டு ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், எல்லா பிரார்த்தனையும் எல்லா நெய்வேத்திகளையும் நான் பண்ணேன், குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குழந்தை நல்லா பிறக்கணும், நல்லா வளரணும், நல்லா படிக்கணும்லாம் நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, ஒரு இடத்துல இதை கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு அந்த இறுதி தருவாயில அவர் கண்ணீர் விட்டு சொல்லுவார். ஊர்ல ஒரு பெண் வந்துட்டு அவளை கொலை செய்வதற்காக தகப்பனை தூண்டுவதற்கு ஒரு சமூகத்துல அத்தனை பேருமே கூடி நின்று பஞ்சாயத்து பண்றாங்க. அதுல ஒரு அம்மா கை குழந்தையோட அடுத்த தலைமுறையை தூக்கி இடுப்புல வச்சுட்டு வந்து அந்த இடத்துல நியாயம் சொல்லுவா. 3 தடவை என்ன ஒரு பால் டாயில வாங்கி கொடுத்து நீ பாட்டு கதவை சாத்திட்ட அப்படின்னா சோழியே முடிஞ்சு போயிடும், அப்படின்றதுக்குள்ள வேலை முடிஞ்சு போயிடும், 1 ரூபா தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விடயம் என்ன அப்படின்னா, விடயம் ஒன்றுதான். கதையினுடைய சாரத்தை மட்டும், என கொடுக்கப்பட்ட நேரம் சுருக்கம் காரணமாக அந்த சாரத்தை மட்டும் அப்படியே உங்கள் மத்தியிலே பதிவு செய்து விடுகிறேன். இங்க கதாமாந்தர்கள் யார் யார் அப்படின்னா, பழனி அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய மனைவி சாமி அம்மா, பழனியுடைய அம்மா இருக்காங்க, அவங்க தான் வீட்டுல மூத்த ஒரு பெண், அவங்க பேரு துளசி அப்படிங்கிறவங்க. பழனிக்கு 2 பொண்ணு, அதுல ஒருத்தவங்க பாக்கியம், 2வது பொண்ணு செல்வராணி அப்படிங்கிறவங்க. இந்த குடும்ப கதை தான். இந்த குடும்பத்துல படிக்க போன இடங்கள்ல காதல் வயப்படுறது அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த பாக்கியம் அப்படிங்கிறவங்க காதல் வயப்பட்டுட்டாங்க. ஆனா காதல் வயப்பட்ட இடம் அப்படிங்கிறது தன் குலம் அல்லாமல் பிற குலத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு பையனை லவ் பண்ணிடுறாங்க. அந்த சிக்கல் அப்படிங்கிறதா பெரும் சாதி சிக்கலாக, கௌரவ பிரச்சனையாக அந்த ஊரே ஒண்ணு கூடி ஊர் மானத்தை வாங்குறா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு 5-6 வருடங்களாக தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. 3 வருஷமா அந்த பிள்ளையை எப்படியா வந்துட்டு கொன்றுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சாதி அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த கதைகளின் வாயிலாக நிறைய இடங்கள்ல புட்டு வைக்கிறாரு. இதுக்குள்ளேயே நிறைய கொலைகள், ஆணவ கொலைகள் அப்படி புட்டு வைக்கிறாரு நம்மளுடைய எழுத்தாளர் எம்எம் ஐயா அவர்கள். ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லும் போது வந்துட்டு
ஒவ்வொரு ஊர்லயும் நடந்த சம்பவங்களை அப்படியே பதிவு பண்றாரு. அந்த மாதிரி நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துல பதிவு பண்றாரு. ஒரு தகப்பன் பெண்ணை பெத்துட்டு அது கரெக்டா அந்த வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வாழ வைக்கிறதா அல்லது ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு பொண்ணை கொள்றதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள தவிக்கிற தவிப்பு அப்படிங்கிறது இந்த பெத்தவன் அப்படிங்கிற கதையை வாசிக்கிற அத்தனை பேர் மத்தியிலுமே கண்டிப்பா ஈரம் கசியாம அந்த புத்தகத்தை நம்ம மூடி வைக்க முடியாது அப்படிங்கிறதான் பார்க்க முடியாது. அப்ப ஊரே கூடி வந்துட்டு சரி வாக்கு தப்ப மாட்டல சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதுல யாரெல்லாம் உடந்தையா வர்றாங்க அப்படின்னா கட்சிக்காரங்க. அரசியல் அப்படின்னாலே தூய்மையான மக்கள் சேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க அரசியல்வாதிகளும் இதற்கு உடன்பட்டு நம்ம கௌரவம் போயிடக்கூடாது, நம்மளுடைய மானம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உடன்பட்டு வந்து தலைவர் தான் சொல்லி விட்டாரு எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகளும் உடன்போக்கா வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சீனி வாங்கிடுறோம், விறகு கட்டை எடுத்துடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம், சோழி முடிஞ்சதுன்னு சொல்லி அனுப்பி அப்படியே வந்துட்டு வச்சு எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு போகும்போது வீட்டுக்குள்ள நடக்கிற விடயம் தான் நம்மளை உள்ளுக்கு எடுக்கக்கூடிய விடயங்கள். இது வரைக்கும் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்துல அது நிறைய நாவல் வாசிக்க 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 ஒவ்வொரு மாந்தருடைய உள வெளிப்பாடு எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாசிக்கும் போது நமக்கெல்லாம் கேட்க தோணும், ஒருத்தவங்க கூட நியாயம் பேசுறதுக்கு அங்க இருக்க மாட்டாங்களா? இத்தனை பேர் ஒரு பொண்ணை சாகடிக்கிறதுல இவ்வளவு புரியா இருக்கிறாங்களே, யாராவது ஒருத்தர் வந்துட்டு பறிஞ்சு பேச மாட்டாங்களா அப்படின்னா அங்க ஒரு தாத்தா வர்றாரு. அவர் வந்துட்டு ஊர்ல இல்ல, கால் வந்துட்டு முடமா போய் மக வீட்டுக்காக போயிட்டு திரும்பி வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிறவர். அப்ப அவருக்கு விஷயம் தெரியல, தெரியாம அப்ப இங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எவ்வளவோ பண்ணி பார்த்தாச்சு, படிக்கணும்னு சொல்லிட்டு தான் போனது, ஆனா போன இடத்துல வந்துட்டு அந்த பையனை ஏன்டா நம்ம பொண்ணை விட்டுருங்கடா, எல்லாரும் வந்துட்டு ஏன்டா பஞ்சாயத்து பண்றீங்க, மானங்கிட்ட பஞ்சாயத்து, நம்ம வீட்டுக்காரன நம்ம ஊர் பழனியை போய் நிக்க வைக்கிறீங்க, நம்ம பொண்ணை வந்துட்டு கேள்வி கேட்கறீங்க, அவனை இல்லாட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கான கழிவிற்கு மட்டும்தான் வருது. ஆனா ஒண்ணு, தன் சாதி அல்லாதன் மேல அவ்வளவு வன்முறையும் அவ்வளவு பகை உணர்வும் அப்படிங்கிறது வெளிப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துலயும் அந்த கேரக்டரையும் காட்டுறத பார்க்க முடியாது. பண்ணாமையா இருந்தோம், எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம், அவனை போலீஸா இருக்கிறான், அந்த ஒரு காரணத்தினாலதான் அவனை நாங்க சும்மா ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குது, 3 வாட்டி 4 வாட்டி ஊரை விட்டு ஓடினாங்க, ஆனாலும் புடிச்சு கொண்டு வந்து அவளுடைய தலைமுடியை பிடிச்சி அறுத்து பார்த்தாச்சு, அவ வாயில சாணியை கரைச்சு ஊத்தி பார்த்தாச்சு, ஊர் மத்தியில எவ்வளவோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் அடிச்சு பார்த்தாச்சு, முதுகு வீங்க அடிச்சும் பார்த்தாச்சு, ஆனாலும் வந்துட்டு ஒன்னும் செத்து தொலைய மாட்டேங்குது, இப்படி இருந்துட்டு ஊர் மனத்தை வாங்குது அப்படின்னு அத்தனை பேர் நிக்கிறாங்க. இன்னும் இதுக்குள்ள சொல்ல முடியாத பல சூழல்கள்லாம் அதுக்குள்ள வரும். அதை வாசிப்பாளர்கள் வாசிக்கும் போது நம்ம நிறைய அந்த கணத்தை வந்துட்டு தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அடுத்து இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய அன்பு, அது பாருங்க, 3 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது, அப்பா மகக்கிட்ட பேசுறதே இல்லை. என்னைக்கு அவர் காதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உன் பொண்ணு ஒரு பையன் கூட வந்துட்டு சினிமா தேட்டர்ல நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றானோ, அன்னைக்கு இருந்து அந்த அப்பா அவனுடைய மனசு அப்படிங்கிறது நெருப்பு கட்டுற மாதிரிதான் இருக்கு. அந்த இடத்துல சாமியம்மா பொங்கி பொங்கி கண்ணீர் விட்டு எல்லாத்தையும் கொட்டி தீத்துடுறாங்க. ஆனா இந்த தகப்பன் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதையுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு அந்த தகப்பனுடைய வழியை அப்படியே உணர முடியும். எதுவுமே அவரால் சொல்லவும் முடியாம இது மாதிரி நடந்துடக்கூடாது பாத்துக்க அப்படின்னு போய் இவரா மாப்பிள்ளை எல்லாம் பாப்பாரு, கட்டி வச்சிடலான்னு பாப்பாரு. ஆனா மீண்டும் மீண்டும் 10 தடவை மருந்து குடிச்சு உசுரை காப்பாதற்கே 10,000 ரூபாய் செலவாகி போச்சு அப்படின்றத பதிவு பண்றாரு. இன்னொரு வாட்டி இவரு போய் தூக்குல தூங்கிடுறாரு. துளசி அம்மா தான் பிடிச்ச உள்ளிக்கு ஊரையே கத்தி கூப்பாடு போட்டு இவர் உயிரை காப்பாத்துறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ வேண்டிய ஒரு சூழல்ல வாழ்க்கையை வந்துட்டு இப்படி போராட்ட காலங்களுக்குள்ள வந்துட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத இந்த நாவல் நெடுவில் நம்ம பார்க்க முடியும். இறுதியாக இந்த பஞ்சாயத்தினுடைய நிறைவு முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில கண்டிப்பா இந்த பெண்கள் வந்துட்டு போய் பேசுவாங்க, அவர்கிட்ட பழனி கிட்ட போய் பேசுவாங்க. இந்த பாரு ஊர் மானத்துக்காக தானே சொல்றோம், காது வச்ச மாதிரி சோழியை முடிச்சு போயிரு, எல்லாம் வந்துட்டு நம்ம ஊர் மானத்துக்காக தானே அப்படின்னு போய் சொல்லும் போது அது வரைக்கும் இவருக்கு இல்லாத ரோசம் அப்போ வந்துடும். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பஞ்சாயத்துலயும் தான் கட்டியிருந்த வேட்டியை அவுத்து கீழே போட்டுட்டு தாண்டி நாளைக்கு இந்த வண்டி விட்டக்காரன் பழனி யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு போறாரு. எல்லாரும் போனதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் இதுல மிக முக்கியமாக ஒரு சம்சாரியா இவ இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பாட்டியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், அது தான் பெத்த மகளா இருக்கட்டும், அதையும் தாண்டி இன்னும் 2 ஜீவன்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் வளர்க்குற நாய்க்குட்டி அப்படியே அவர் காலவே சுத்தி சுத்தி வரும். இன்னொன்னு அவர் வளர்க்குற மாடு. ஒரு இடத்துல பதிவு பண்ணுவாரு, இந்த வீடும் காடும் இந்த மாடும் எல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னா நான் எப்பவோ போயிருந்திருப்பேன், அதையெல்லாம் இருக்க போய் தானே உசுர கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பதிவு பண்ணுவாரு. பஞ்சாயத்து முடிஞ்ச அடுத்து பாத்தீங்கன்னா அவர் நேரம் மாட்டுக்கொட்டைக்கு தான் போவார். அது என்ன பாவம் மனுச்சு, அதுக்கெல்லாம் இது இலதலையெல்லாம் அள்ளி போட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு.
நாம பண்ற இதுக்கு அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அள்ளி போட்டுட்டு அவங்களுக்குள்ள உட்காந்துருக்கும் போது அதை வந்து தன்னுடைய நாவால முகத்தை தடவிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லாம அந்த விலங்குகளினுடைய அந்த பாச பிணைப்பு அப்படிங்கிறத ரொம்ப அப்படி இழையோடுற மாதிரி காட்டியிருப்பார். மீண்டும் இந்த நாய்க்குட்டி தான் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவர் காலையே சுத்தி சுத்தி வரும். இவ்வளவு பஞ்சாயத்து நடந்து அந்த அந்தி பொழுதுல சாயந்தரமா ஆரம்பிக்கிற இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது நடுசாம வரைக்கும் அப்படியே கொஞ்சம் 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 நீண்டுகிட்டே போகும். பஞ்சாயத்து முடிஞ்சு அவங்க கலந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள துளசி அம்மாவா இருக்கட்டும், சாமி அம்மாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தன்னுடைய வேதனையில பொங்கி பொங்கி காட்டுவாங்க. இந்த நாய்க்குட்டியும் பாத்தீங்க அப்படின்னா தெரு வரைக்குமா ஓடி போய் வந்துட்டு ஊரை பார்த்து கொலை குளம் குழைச்சிட்டு திரும்பி ஓடி வந்து அங்கனுக்குள்ள படுத்துக்கும். இப்ப நாய்க்கு கூட வந்துட்டு அந்த உணர்வு இருக்கு அப்படிங்கிறத அந்த அவ்வளவு அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. வீட்டுக்குள்ள எல்லாரும் நினைப்பாங்க, சரி இதோட பாக்கிய இதோடைய கதை முடிஞ்சு போயிடும், அடுத்து நாளைக்கு வந்துட்டு அவளை எரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. ஆனா இந்த தகப்பன் அது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு எல்லா பொம்பளையிலும் சேர்ந்து என் உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் டயலாக் விட்டு ரொம்ப ஒரு மாதிரி வேதனையோட இருப்பாரு. திரும்பவும் போய் தன் மகளுக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்து போட்டு ஊட்டுவாரு. எல்லாரையும் போய் சாப்பாடு போட சொல்லுவாரு, யாரும் போட மாட்டாங்க. சாமியம்மா ரொம்ப வேதனையில உட்காந்துருப்பாங்க. என்னெல்லாம் கொட்டி தீர்க்க முடியுமோ அவ்வளவு வார்த்தையில கொட்டி தீர்த்துருவாங்க. செல்வராணியை பார்த்தோம் அப்படின்னா செல்வராணிக்கு ஒரு கால் வராது, காலை வந்துட்டு தேம்பி தேம்பி தான் நடக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு. ஒண்ணு ஊருக்காலை, இன்னொன்னு நொண்டிக்காலை, ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் கரை சேர்க்க போறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தகப்பனுடைய வழி அப்படிங்கிறத ரொம்ப இதா பதிவு பண்ணியிருப்பாரு. போய் தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வந்து, இதுதான் உங்க வீட்டுல சாப்பிடக்கூடிய கடைசி சாப்பாடு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கும்போது அது வரைக்குமே அந்த பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்த மக அப்பதான் கொஞ்சம் அப்படியே அப்பாவை பார்ப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு கொண்டுறணும், கொண்டு போய் வந்துட்டு எரிச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த தகப்பை வந்துட்டு சோறை கொண்டு வந்து ஊட்டுறானே அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த இடம் வந்துட்டு வாசிக்கும் போது ரொம்ப, நான் மேலோட்டமா சொல்றதுனால அது கொஞ்சம் ஒரு இதா இருக்கும், ஆனா வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப நின்று வாசிக்கக்கூடிய இடமா அது இருக்கும். எனக்கு இப்பதான்ப்பா புரியுது, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் நீங்க சொல்ற ஆளையே கட்டிக்கிறேன்ப்பா, இப்பதான் நீங்க சொல்ற ஒவ்வொரு விடையும் எனக்கு புரியுதுப்பா அப்படின்னா அந்த இடத்துல மகள் அழுகக்கூடிய விடயம் அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் அது வரைக்குமே வந்துட்டு, ஏன்னா அது வரைக்கும் 3 வருஷமா அப்பா மகிட்ட பேசியே இருக்க மாட்டாரு. அந்த அந்த தருணம்ங்கிறது இந்த நாவல்ல மிக முக்கியமான தருணம். ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மகளுக்காக அப்பா எல்லாத்தையுமே சொல்ல போனா தன் உயிரை கூட தருவதற்கு தயாராகக்கூடிய ஒரு தகவலா இருக்கிறாங்க. ஆனா பெத்தவனுக்காக மகள்கள் நாம எதை கொடுத்துடுறோம், என்ன கொடுத்துடுறோம். அந்த மகள் அந்த இடத்துல வந்துட்டு உணர்வா, எனக்கு இப்பதான்ப்பா புரியுது அப்படின்னு. ஆனா இடையில என்ன நடந்திருக்குன்னா சாமி அம்மா போய் ஜோசியக்காரன்லாம் பார்த்து வந்துருப்பாங்க. பொண்ணு இப்படி இருக்கிறாளே, எதுக்கும் வழி வர மாட்டாங்களே, எவ்வளவு ஊருக்காரங்களும் இவ்வளவு சித்திரவதை பண்ணியும் கூட என் பொண்ணு வந்துட்டு மாற மாட்டாங்களே, இப்படி பித்து பிடிச்சி போய் வந்துட்டு மைய வச்சுட்டானோ என்ன பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜோசியக்காரனை போய் பார்க்கும்போது ஜோசியக்காரனும் இது இப்படித்தான் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஜோசியனுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துட்டு போறது தெரியுது. இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நான் வாசித்த 2 நூல்கள் அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு இடத்துல வசந்த தேவி அம்மா வந்துட்டு கல்வி ஒரு அரசியல் அப்படிங்கிற விஷயத்த எழுதியிருப்பாங்க. அதுல முன்னோட்டத்திலேயே ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க. கல்வி என்ன செய்யும் அப்படின்னா, கல்வி வந்துட்டு 2 விதமான செயல்களை தொடர்ந்து பண்ணிட்டே வருது. ஒண்ணு, இந்த மேட்டு மீன் சமூகம் இருக்குங்களே, அவங்க வந்துட்டு கீழ்குடிகளை வந்துட்டு தாழ்த்துவதற்கு கல்வியை தான் ஒரு பெரிய அதிகார வயதுல வச்சு பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு பண்ணுவாங்க. இன்னொன்னு, அதே தாழ்ந்தவங்க அல்லது தாழ்த்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது மேல வருவதற்கும் இந்த கல்விதான் வந்துட்டு மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு. இந்த பஞ்சாயத்து பேசும்போதே பாத்தீங்கன்னா அந்த பையனை ஏன் பண்ண முடியல அப்படின் போது அவன் படிச்சு போலீஸ்காரன் ஆயிட்டான். படிக்கும்போது காதல் வந்துருது. ஆனா காதல் வந்து 2-3 இடங்கள்ல பார்த்து அது பஞ்சாயத்துல வந்து அவங்க அப்பா அம்மாவை ஊர்ல கூட்டி வச்சு அடிச்சு துவைச்சு அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு தானா பாத்திக்கிற மாதிரி நெருப்பெல்லாம் வச்சு விட்டு சமூகத்துல, அதுவும் இன்னும் பார்க்க போனா அப்படின்னா வடமாநிலங்கள் நடக்கூடிய தீவிரங்கள் அதே தாக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வடபகுதிகளில் அதிகமாக நம்ம செய்தித்தாள்களையும் இதுலயும் நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்கவே முடியாது. அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, இவன் தாழ்ந்த குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவன் படிச்சு ஒரு எஸ்ஐயா வந்துடுறான். ஆனா அதனால வந்துட்டு கோர்ட்டு கேஸ் அப்படின்லாம் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்துல இவங்க தான் பொண்ணு மேலதான் அத்தனையும் காட்டுறாங்க. இதெல்லாம் எங்க வெளியே வரும் அப்படின்னா துளசி அம்மாவுடைய வாயில அப்படியே வரும். துளசி அம்மா 2-3 சமூகத்தில் நடக்கூடிய அவ்வளவு அவலங்களை அப்படி பதிவு பண்ணி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்க நம்ம நியாயம், நேர்மை, தர்மம் அப்படின்னு எந்த கட்டமைப்புக்குள்ள யாருடைய கட்டமைப்புக்குள்ள இயங்குறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதே ஊர் தான் சாதி கட்டத்தனமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா போயிட்டாலே அப்படின்றதுக்காக மகளை வந்துட்டு கொல்லணும் அப்படின்ற மாதிரி தீவிரமா துடிக்குது.
ஆனா அதே இடத்துல பாத்தீங்கன்னா துளசி அம்மா ஒரு இடத்துல பதிவு பண்ணுவாங்க. இதே மோட்டார் கோட்டையில இந்த தான் இருக்கு பக்கத்துல, அங்க ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே கீசாதி பொண்ணை வந்துட்டு கூட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். வருஷம் 3 ஆகி போச்சு, ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்னு இன்னொரு இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சித்தப்பா பொண்ணு அப்படிங்கிற ஒரு உறவு முறை வரும். அண்ணன் தங்கச்சி உறவு முறை, அவங்க வந்துட்டு காதலிச்சு ஓடி போய் திரும்ப வந்துட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துட்டு அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் நம்மளுடைய சமூகத்துல நாம கட்டமைத்த அந்த ஒழுங்கு முறைகளை வந்துட்டு மீறின ஒரு தன்மையா தான் இருக்குது. ஆனா இதையும் இந்த சமூகம் ஏத்துக்கிட்டு தானே இருக்குது. ஆனா என் பிள்ளைய மட்டும் வந்துட்டு கொல்றதுக்குன்னு கங்கணம் கட்டிடுறாங்களே, இந்த ஊர்ல சாமி இல்லையா, இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படின்ற மாதிரி துளசி அம்மாவுடைய ஒரு இது பார்க்கணும். இன்னொரு இடத்துல வரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையிலையும் இந்த காட்சி அப்படியே பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த காட்சின்னு இல்லை, இது மாதிரி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மா வந்துட்டு கோயில்ல போய் வந்துட்டு முனியப்ப சாமி எப்படியா என் பொண்ணு செத்துறணும்னு சொல்லிட்டு வேண்டுவான். ஏன் பொண்ணு சாகணும் அப்படின்னா, அவ முறதவரி கீழ்சாதி பையன் கூட ஓடி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணனா பழகின அண்ணன் உறவு முறையில வந்துட்டு அவ கூட்டிட்டு ஓடிட்டா, அதனால அவ எங்கேயாவது இறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மாவுடைய வேண்டுதல் வந்துட்டு அங்க பதிவு பண்றது. அப்படியே இந்த காட்சிகள் இருந்து நம்ம அந்த கதைக்கும் அப்படியே நகர்த்ததுல பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்படி அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கூடிய பாச போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, துளசி அம்மா தான் என்ன பண்ணுவான்னா, பால் டாயில தான் கொடுத்து கொன்றுவான், எஸ்த வச்சிருவான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, துளசி அம்மா அவரை கூப்பிட்டு பழனி நீ வா உள்ளவான்னு சொல்லிட்டு கற்பூரத்தை எடுத்து கொடுத்து சத்தியம் பண்ண வச்சு, அவங்க மேல அதாவது பிறவிகள் மேல நம்பிக்கை இருக்குது. துளசி அம்மா பழமையான ஆள் அப்படிங்கிறதுனால பிறவிகள் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை நீ இந்த வம்சம் வந்துட்டு வாழையடி வாழையாக வந்துட்டு வளரக்கூடிய வம்சம்டா, உன் கையால் இந்த பாவத்தை செஞ்சிடாத, நீ அந்த பாவத்தை பண்ண அப்படின்னா பின்னாடி வந்துட்டு உனக்கும் அந்த பாவத்தினால நீ ஒரு நாயாகவோ நரியாகவோ பிறந்து அந்த பாவத்தை எல்லாம் சுமக்கணுமே, அதனாலதான் நான் வேணான்னு சொல்றேன், நீ இந்த பாவத்தை செய்யாத, பிள்ளைய கொல்லாத, இது என் மேல சத்தியம், நான் உன்னை ஒருத்தனுக்கு தான் முந்தி வச்சு உன்னை பெற்றிருந்தேன் அப்படின்னா சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிடுவான். அந்த தகப்பனுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்துல கடைசியில ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பாரு. அங்க இருக்கிற அத்தனை பெண்களுமே பார்ப்பாங்க, என்னது இது உண்மையில இவனுக்கு பித்து பிடிச்சு போச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சாமியம்மா நினைப்பா. என்ன பண்ணுவாருன்னா, இறுதியில தான் மகள் வந்துட்டு வேண்டி விரும்பின ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுல அந்த பெண்டுகள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய நகை நட்டு எல்லாத்தையுமே எடுத்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி எடுத்து அதை கொண்டு போய் பாக்கியம்கிட்ட கொடுத்து, நீ வா அவனுக்கு போனை போடு, எங்க வர சொல்றானோ அங்க கொண்டு போய் நான் அவனை கொண்டு போய் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவார். அப்ப இந்த முடிவு எடுக்கும் போதுதான் பாக்கியத்துக்கு ரொம்ப உணருது, இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற அப்பாவை நம்ம புரிஞ்சுக்க முடியாம நம்ம வந்துட்டு எப்படியே திசை மாறிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவ ஓன் அழுவா. இல்லப்பா நான் இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு. இல்ல எல்லாம் போச்சு, கைமூறி போச்சு, கைமூறி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டு போவார். 2-3 சம்பவங்களை வந்துட்டு எடுத்து முன்னுதாரணமா சொல்லுவாரு. இந்த சம்பவங்கள் எல்லாமே வாசிக்கும் போது வாசிப்பாளர்களாக புரிந்து கொள்வதுதான் நியாயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியில கொண்டு போய் தன்னுடைய மகளை விட்டுட்டு அவர் எடுக்கிற எந்த ஒரு பெத்தவனாக இருந்தாலும் மகளை வாழ்விச்சுட்டு நான் எடுக்கிற முடிவா அந்த பால்டாய் வாங்கின பால்டாயில அவரே குடிச்சிட்டு குளத்தோரமா இறந்து கிடப்பாரு. அவர் வளர்த்த அந்த நாய் அப்படிங்கிறது இறுதியில சுத்தி வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் உரையே தூக்கிட்டு போற மாதிரி சத்தம் போடும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து நிறைவு செய்வாங்க. இந்த இடத்துல ஒண்ணு சொல்லுவாரு, இந்த நகை நட்டு எல்லாமே வந்துட்டு நீ போய் கரிசோறு ஆக்கி சாப்பிடணுன்றதுக்காக இல்ல, எதுக்கு தெரியுமா, நீ படிக்கணும், நீ வாத்தியார் ஆகணும் போ அப்படின்னு சொல்லி அந்த பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்து தான் பெத்தவங்க கையில மக கையில கொடுத்து அனுப்புவார் அந்த பெத்தவன். ஒவ்வொரு பெத்தவனுக்கும் தான் மக இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கனவுகள் இருக்குது. ஆனா அந்த கனவுகளை எத்தனை பேர் எத்தனை குழந்தைகள் வந்துட்டு புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்குது. உண்மையே சொல்லுவாங்க, அந்த 10 பருவங்கள்ல குழந்தைகளை கடத்துறது அப்படிங்கிறது மிக சிக்கலான சவாலான ஒரு காரியம் அப்படிங்கிறது. ஆனா அங்கிருந்து தடுமாறிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு குடும்பத்தையே எவ்வளவு சிதைச்சிரும், எவ்வளவு பேரிழப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையும் வந்துட்டு ஒரு சான்றாக இருக்குது. இன்னமும் இந்த சமூகத்துக்குள்ள இலக்கியங்கள் அப்படிங்கிறது இது மாதிரியான பதிவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லா மனங்களையும் பண்படுத்தி ஒரு வன்முறை இல்லாத ஒரு சமூகமாக, மக்கள் மனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு பெண்ணானவள் தன் தகப்பனை புரிந்து கொண்டிருந்தால் எவ்வளவு பேரிழப்பு வந்திருக்குமா அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த சமூகமும் ஒரு குடும்பத்தை ஒரு சக மனிதனை புரிந்து கொண்டு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு புரிய வச்சிருக்கும்,
கொலையோ அது அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்முறைக்குள்ள போகாம இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள இது நான் நிறைவு செய்யணுன்ற ஒரு வேகத்துல தான் எவ்வளவு மடமடன்னு சொல்ற மாதிரி இருந்தது. வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடையமைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை அடுத்தடுத்து சிறப்பாக பேசுவதற்கு வழங்குமாறு வழிகாட்டுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஒரு சிறந்த ஆய்வு மனப்பான்மையோடு கூடிய ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா சாதிய வன்முறை அது ஏற்படுத்துகின்ற வாழ்வினுடைய வழியை பேசுகின்ற நாவல். அதுபோல பாசத்திற்கும் ஜாதிக்குமான ஒரு போராட்ட மன உணர்வு. எனவே மிக அழகாக அந்த நாவல் குறித்து எடுத்துரைத்து பேசிய முனைவர் பட்ட ஆய்வாளர் கணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிக்க சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு கதையை ஒரு நாடக பாணியில தான் சொன்னார். இந்த முன்னாடி பின்னாடி கொண்டு போய் சொல்லி பிறகு இணைக்கிறது, அது வேறு இருக்கின்ற செய்திகளை கொண்டு மையப்படுத்துறது. அந்த கதையில இவர் எப்ப கதைக்கு வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அரை பக்கம் வரைக்கும் எனக்கு கதைக்கு அவர் வரவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கதைக்கு உள்ள இருக்கிற செய்திகள் எல்லாம் பேசிட்டார். அந்த செய்திகளை பேசி பிறகு கதைக்கு வந்த பொழுது நமக்கு புரிந்து கொள்வதில் அந்த கதையை எதை உணர்த்த வேண்டும் என்று ஆசிரியர் விரும்பினாரோ அதை வாசகர் உள்வாங்க வேண்டும் என்பதை இவர் ஒரு வாசகராக இருந்து நம்ம கிட்ட அதை கொடுத்துட்டார். இதுக்கு மேல நம்ம தேடி பிடித்து படித்து நம்ம ஒரு இதுக்கு வரணும். இந்த பெத்தவனாக நடித்த கணேசனுக்கு இது கைவரப்பெற்ற கலையாக இருக்கிறது. அதனால முதல்ல அவருக்கு பாராட்டு. இலக்கியம் வாழ்க்கை கலை பிரதிபலிக்கும் என்று ஆரம்பிச்சாரு. வாசிப்பு குறைகிறதுனால இன்றைக்கு சக மனிதர்களை நேசிக்கின்ற தன்மை அற்று போய்விட்டது. ஒரு பெரிய நெத்தியடியான ஒரு செய்தியை சொல்லிதான் துவக்கினார். வாசிப்பு குறைகின்ற காரணத்தினால் சக மனிதர் நேசிப்பு குறைகிறது. பெண்கள் தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு தான். தந்தை பெண்ணை புரிஞ்சுக்கும், அது தானா நடக்கும். ஆனா பெண் குழந்தைகள் தன் தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நிர்பந்தமான ஒரு உண்மை என்பதை அழகா சொல்லியிருக்கிறாரு. முத்தும் வைரமும் பிறப்பிடத்தை விட்டு வெளியே போற மாதிரி தானே இந்த பெண்ணும் போய் இருக்கட்டுமே அப்படின்ற அதாவது சங்க இலக்கியங்களை எல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டி அவர் சொன்ன விதம் மிக சிறப்பா இருந்தது. சங்ககால மகளிர் இப்படித்தான் இருந்தாங்க அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்ல முடியலன்னா கூட அந்த செய்திகளை பதிந்தது என்று சொல்லி இந்த ஊர் பஞ்சாயத்துல ஒரு தலைகுனிந்து நிற்கின்றார் என்று ஆரம்பித்தது. எதுக்காக தலைகுனிந்து நிற்கிறார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிறைய செய்திகளை சொன்னார். எல்லா செய்திகளுமே புறவாழ்வு பற்றியது, பஞ்சாயத்துல என்ன நடக்கும், பஞ்சாயத்துல யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, என்னென்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் தரப்படுகிறது என்பதை சொல்லி கடைசியா தான் ஏன் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்தாரு அப்படிங்கிற அந்த சொல்லியை சொல்லி அதுக்கு பிறகு அந்த திருவண்ணாமலை நாராயணன் கோயில்ல தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றதும், பாக்கியம்ன்ற அந்த பெண்ணுக்கு பால்டாயில் கொடுத்து கொல்லணும் அப்படிங்கிற செய்தியும் அப்ப கூட நமக்கு கேள்விக்குறியா ஏன் அந்த பொண்ணை கொல்லணும். அது வரைக்கும் அவர் அந்த பொண்ணு வேறு ஜாதி பையனை காதலிச்சாங்கிற செய்தியை கொண்டு வரல. நல்லா இருந்தது சொல்ற அந்த விதம், ரொம்ப ஆவலை தூண்டுவதாக, கேட்பதற்கு ஒரு சுவைபட இருந்தது. பாராட்டுக்கள். அதுல துளசி அம்மாவும் சாமி அம்மாவும் அந்த கேரக்டரை பத்தி விவரிச்ச விதம், இந்த ஜாதி மாறிய காதல் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற மிகப்பெரிய, தமிழகம்ல வட இந்தியாவிலும் சரிதான், இந்த ஜாதி மாறிய காதல்னால ஆணவ கொலைங்கிறது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த ஆணவ கொலையை இப்படியும் கொண்டு திருப்பலாம் என்பதற்கு எப்படி யாராவது ஒரு ஆள் செத்தாகணும், அதுல தகப்பன் செத்து போறாங்கிறது அந்த கதை முடிவுல சொன்ன பொழுது உண்மையிலேயே மனம் கசிந்து வடியத்தான் செய்து வர வழி இல்லை. அதுல குடும்பத்துக்கான மானம் போயிடுது. நான் எப்படி முடிச்சிடுறேன் இன்னைக்கு, இனிமே நீங்க அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் அதுதான் நாடகபாணி. ஒரு பொறி தட்டுச்சு. என்னன்னு சொன்னாருன்னா, நாளைக்கு இந்த பழனி யாருன்னு பாப்பீங்க அப்படின்னாக்கா அவரு அப்பயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணை கொல்ல மாட்டார்ன்ற சிந்திக்க முடிஞ்சது. என்னால அது உண்மையாச்சு. கதை முடிவில் அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அந்த பையன்கிட்டே விட்டுட்டு தான் இறந்து போறார். ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் ஆக இமயம் எழுதிய கதைகள் எல்லாம் ரொம்ப சுவைபட இருந்தாலும் கூட இது இந்த ஆணவ கொலை இவர் வேறு ஒரு விதமாக அணுகி இருப்பது பாராட்டுக்குரியதா இருந்தால் அதை நம்ம கணேசன் நம்ம கிட்ட சொன்ன விதம் ஆர்வத்தையும் அது உள்ள இருக்கிற அந்த செய்திகளை ஒரே கோர்வையா சொல்லாம இங்கேயும் எங்கேயுமே கொண்டு நம்ம ஆவலை தூண்டி சொன்ன விதம் போற்றுதற்குரியதா இருந்தது. பெத்தவனுடைய தவிப்பு, அதை விட அரசியல் கட்சிக்காரெல்லாம் எப்படி இருப்பாங்கிறது இமயம் எழுதியது ரொம்ப நாச்சுக்கா சொன்னாரு. அவங்க எல்லாம் யாருக்கும் மனம் நோகாம தலைவர் சொல்லிட்டாரு, முடிச்சிரு, இதான் நடக்கும், அந்த செய்தியை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இளைஞர்கள் உட்பட எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இளைஞர்கள் கூட அந்த பெண்ணை கொன்னுடு, நாங்க சக்கரை வாங்கிடுறோம், விரவு கட்டை வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன மாதிரியான சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை தூண்டு. நாம எங்க இருக்கிறோம், அதாவது இளைஞர்கள் தான் இதை எதிர்த்து கேட்கணும். ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க வேண்டிய இளைஞர்களே
நாங்க எரிச்சிடறோம், நாங்க சக்கரை வாங்கி கொடுக்குறோம், நாங்க ஆத்தோரமா போடுறோம், சுவடே தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த இளைஞர்கள் வளர்ந்த விதம் என்ன, தமிழ் சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குது, தமிழ் சமுதாயத்தின் நிலை நாளைக்கு என்னவா இருக்கும், ரொம்ப யோசனையா இருந்தது. ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயமா அந்த அந்த கண நேரத்தில் நான் இவ்வளவு சிந்திக்க வேண்டியதா இருந்தது. அவ்வளவு பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமா கொண்டு வந்து நிறுத்தினது. சாதிய பகை உணர்வு. இந்த அந்த ஆதரவு கிழவன் பேசினா ஒரு செய்தி சொன்னார். அவரு வெளியூருக்காரரா இருந்தாலும் வந்து என்ன சொல்றாரு, இதுக்கேம்பா போய் பொண்ணை கொல்ல போறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் வச்சாரு பாருங்க ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், அந்த பையனை தேடி வாதீங்க. ஆக இதை வந்து ஒரு வெற்றி பெற்றதா மாற்றக்கூடாது, அல்லது அதை ஏத்துக்க கூடாது, அல்லது வேறு விதமான தீர்வு கிடையாது. ஒண்ணு இவனை கொல்லணும் இல்ல அவனை கொல்லணும் என்ற அந்த முறைமையான சமூகத்துல நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தமும் மோசமா இருக்கு. அதை விட அவங்க கொடுத்த தண்டனை எல்லாம் பெருசா இருக்குது. தலைமுடியை வெட்டிட்டாங்க, சாணியை கரைச்சி ஊத்தி இருக்கிறாங்க, முதுகிலேயே அடிச்சு வீங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாம் அந்த கதையில அவர் எழுதியிருக்கிறது எடுத்து சொல்லும் பொழுது கொடுமையான தண்டனைகளுக்கு பிறகு அந்த பொண்ணு அவனை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நிக்கிறதும், பிறகு தந்தையினுடைய அன்பு ஊட்டலுக்கு பிறகு நான் இனிமே போகலப்பா நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த தந்தை ஏன் முதலியே இந்த வேலையை செஞ்சு அந்த பொண்ணு கூட பேசியிருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன கேள்வி வருது. அது கதையாசிரியர் தான் நம்ம அந்த கேள்வி கேட்கணும். அப்படி ஒரு சின்ன கேள்வி வருது. ஆக ஒட்டுமொத்தமா நிறைவா சொல்லும் பொழுது வீடும் காடும் மட்டும் இல்லைன்னா நான் எப்பவோ போயிருப்பேன்னு அவர் சொன்னும்போது மறுபடியும் எனக்கு அவர் தான் போக போறாரு நான் முடிவுக்கு வந்துட்டேன். கதையை ஊகிக்க முடிஞ்சுது. இவர் வந்து பொண்ணை ஒன்றும் செய்ய மாட்டார். நான் என்ன நினைச்சேன்னா பொண்ணை எங்கேயே விட்டுடுவாரு, அவரு போயிருவாரு, அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது நினைச்சா. ஆனா அவரை புத்திசாலித்தனமா பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து இங்க இருந்து அவனுக்கு கொண்டுருவானுங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு அவர் இறந்து போயிட்டார். ஒரு நல்ல ஒரு முடிவு. ஆனா இந்த முடிவு நல்ல முடிவுன்னு சொல்லக்கூடாது, இந்த கதைக்கு ஒரு நல்ல முடிவு. ஆனா இது சமுதாயத்தில் பின்பற்றப்படக்கூடாத ஒரு முடிவு. சமுதாயம் மாற வேண்டிய சூழல் நிறைய இருக்கு. இப்படியும் ஒரு சமுதாயத்துலதான் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ என்ற மனம் வலிக்கின்ற கதையை சொன்ன கணேசன். கடைசியா தந்தை அந்த அந்த சொல்லை கேட்பதற்கு உறுதி தர்றாவ அதுல வந்து பையன் வந்து காவலர் என்பதனால் அவனை போய் அடிக்க முடியலன்னு இந்த இளையர்கள் சொல்றான் பாருங்க. அப்ப வலியது வாழும், வலியற்றது வீழும். எங்க வலி இல்லையோ அதை அடிப்போம், எங்க வலி இருக்குதோ அங்க நம்ம எட்ட வந்துருவோம், வலிமை இருக்குதோ அங்க எட்ட வந்துருவோம் அப்படிங்கிற அந்த செய்தி, ஆணவ கொலை, இவைகள் எல்லாம் இந்த கதை முழுக்க ஒரு நாவலில் தந்த செய்தியை ரொம்ப அழகா நேர்பட சுவைபட மேலேயும் கீழேயும் முன்னையும் பின்னையும் கதையை பிணைத்து நமக்கு தந்த நாடகபாணி. அதாவது அவர் என்ன சொல்லுவீங்க நீங்க, அதாவது அவர் ஒரு பெத்தவனாக நடித்த கணேசன் சொன்னார் அவரு. ஏன்னா இதுல எங்க பெத்தவனா அந்த தந்தையாகவே இந்த கதையில ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார் போல. அந்த கணேசன் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கதையை படிக்க, இனிமே நான் அதை போய் படிக்க வேணாம், இந்த கதை அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு, தெளிவா சொல்லிட்டீங்க, வேணா இனிமே ஓமைகள் அது உள்ளகிற சில செய்திகளை படிக்கிறதுனா புத்தகத்தை புரட்டலாம். அவ்வளவு அற்புதமாக ரொம்ப அழகாக கதையை எங்களுக்கு தந்தமைக்காக சொன்னமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டினையும், உங்களை தேர்வு செய்து எங்கள் முன் பேச வைத்து இமயம் எழுதிய நாவலை ரசிக்க வைத்த, மனதில் ரசிக்கல உண்மையிலே மனம் வலிக்க வைத்த ஐயனாடா ஜானகியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், ஐயா வினோத் அவர்களுக்கும், அந்த கல்லூரியுடைய முதல்வர் ஐயா அசோக் அவர்களுக்கும், தாளாளர் ஐயா அபிரூபன் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்விலே என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர்கள் குணசீலன், மலேசியாவிலிருந்து குணசீலன் ஐயா, மேஜர் இளங்கோவன் ஐயா, இன்னும் இருக்கின்ற அத்துணை பேரும் எல்லோருக்கும் ரொம்ப மேஜர். அதாவது ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். மனம் வலிக்கிறது இந்த கதையை கேட்டவருக்கு, படித்தால் மனம் அழும். அவ்வளவு அளவிற்கு ஒரு பெண்ணை பெற்ற தகப்பன் காதலித்த ஒரு காரணத்திற்காக அவனையே கொலை செய்ய வைக்கிறது ஒரு சமுதாயம் என்று சொன்னால், இந்த சமுதாயம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது, எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வியோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சேருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சே சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 208 பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே கோயம்புத்தூர் பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் கணேசன் அவர்கள் இமயம் எழுதிய பெத்தவன் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். சாதியின் பிடியில் சிக்கி ஆணவ கொலை செய்ய துணியும் பெத்தவனின் மன உணர்வினை, வழியினை ஆழமாக எடுத்துரைத்து பேசிய கணேசன் அவர்களுக்கு நன்றி.
மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என பெரியாரும் கூற்றினை கண்முன் காட்டும் கண்ணாடியாகவே பெத்தவன் நாவல் விளங்கியதை கேட்கும் நாம் அனைவரையும் உணரச் செய்த அன்னாருக்கு மேலும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, மேஜர் இளங்கோவன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, TN ராமசாமி ஐயா, இன்னும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.